பிரியமானவர்களே, ஆண்டவர் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாக்குகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்போதும் மாறாதவராயிருக்கிறார். வானத்தின் பூமி உண்டாக்கின தேவாதி தேவனிடத்திலிருந்து மனிதன வாழ்க்கையில் உனக்கும் எனக்கும் உதவிகள் ஒத்தாசைகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் பலம் உள்ளது. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்த கடமைப்படுகிறார். நீதிமொழிகள் 23 வாசிக்கும் போது நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் முடிவு வைத்திருக்கிறார். யாருக்கு வேதனை, யாருக்கு துன்பம், யாருக்கு தேவையில்லாத காயங்கள், மதுபான பிரியருக்கும் அநேக வித காரியத்தில் ஈடுபடுகிற பிள்ளைகளுக்கு அநேக வேதனைகள் உண்டு. நீதிமொழி 23 ஃபுல்லாக வாசிக்கும் போது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட 2 விதமான ஒரு மூளையை தேவன் கொடுத்திருக்கிறார். சிறுமூளை, பெருமூளை. எனக்கு அன்பான தேவச்சனமே, வேதத்தை நாம் ஃபுல்லாக வாசிக்கும் போது அநேக வித காரியத்தை குறித்து பேச முடியும். எல்லாம் தேவன் உருவாக்கப்பட்டார். ஆனாலும் நமக்கு தகுதியானதை தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தேவன் வைத்திருக்கிறார். வேதத்தை முழுமையாய் வாசிக்கும் போது என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, வேதத்தில் பார்க்கும்போது சிறுமூளை பாதிக்கப்படும் போது தேவையில்லாத காரியத்தை செய்யக்கூடும். பெருமூளை இருக்கும்போது எல்லாம் நன்மையான காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜன, சுருக்கமாக சொல்லுவோமானால் அநேக வித இந்த தேவையில்லாத குடி பழக்கத்தில் அடிமை தினத்தில் பட்டு அதில் சீர்கட்டு குடும்பத்தை அவமானப்படுத்துகிற காரியங்களை நான் பார்க்கின்றோம். உலகத்தில் பார்க்கும்போது அநேக வித குடும்பங்கள் சீர்கட்டு வாழ்கிறது. ஆனாலும் யாருக்கு வேதனை, யாருக்கு துன்பம், யாருக்கு தேவையில்லாத வார்த்தைகள், மதுபான பிரியர்கள், மதுபானம் குடிக்கும்போது அது மிக மோசமான விளைவுகளை சந்திக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, என் அன்பு வாலிப பிள்ளைகளை, உலகத்தில் பார்க்கும்போது தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆனாலும் தேவன் உள்ளத்தின் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தேவன் கொடுப்பது அவருடைய வார்த்தையில அன்பான வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்ந்து வேதத்தை வாசிங்க, ஜெபம் செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நாட்களில் செய்ய அவர் போதுமானவர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.